ஸ்ரீ கர்க சம்ஹிதை 4ஆம் அத்தியாயம். நந்த மகாராஜர் முதலியோரின் பண்புகள். கோபியுத அறிமுகம். ஸ்ருதியின் கோபி பாவத்தை அடைய காரணமான முன்னர் பெற்ற பரிசுகளின் விளக்கம். பகவான் பிரம்மதேவரே, சுபலனும் ஸ்ரீதாமா என்ற என் நண்பர் நந்தா மற்றும் உபநந்தரின் இல்லங்களில் பிறப்பார். அதேபோல் ஸ்தோத கிருஷ்ணா, அர்ஜுனா மற்றும் அன்ஷு என்ற என் மற்ற நண்பர்கள் 9 நந்தர்களின் இல்லங்களிலும் பிறப்பார்கள். விஷால, ரிஷப, தேஜஸ்வி, தேவபிரஸ்தா மற்றும் பிரதப் என்ற என் நண்பர்கள் பிரஜ மண்டலத்தில் உள்ள 6 ரிஷபானுக்களின் இல்லங்களில் பிறப்பார்கள். உபநந்தர் மற்றும் ரிஷபானுவின் பண்புகள் என்ன? ஸ்ரீ பகவான் கூறலானார், எப்போதும் பசு கொட்டகையில் தங்கி இருப்பவர்கள், தொடர்ந்து பசுக்களை வளர்த்து பசு சேவையை நம்பி வாழ்பவர்களுக்கு தான் கோபாலன் என்ற பெயர் சூட்டியுள்ளேன். இப்போது அவர்களின் குணாதிசயங்களை கேளுங்கள். பசு மேய்ப்பவர்களுடன் இணைந்து 9 லட்சம் பசுக்களின் உரிமையாளர் நந்தா என்று அழைக்கப்படுகிறார். 5 லட்சம் பசுக்களின் உரிமையாளர் உபநந்த பதவியை அடைகிறார். 10 லட்சம் பசுக்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவருக்கு ரிஷபானு என்ற பெயர் வழங்கப்படுகிறது. அதேபோல் 1 கோடி பசுக்களை பாதுகாப்பவர் நந்தராஜா என்று அழைக்கப்படுகிறார். 50 லட்சம் பசுக்களின் தலைவர் ரிஷபானு தேவர் என்று அழைக்கப்படுகிறார். சுச்சந்திரன் மற்றும் துரோணர் இந்த இருவரும் அத்தகைய குணங்களை கொண்டவர்கள். பிரிஜத்தில் பசு மேய்ப்பவர்களாக மாறுவார்கள். மேலும் எனது தெய்வீக பிரஜ மண்டலத்தில் ஷட்சந்திரனின் விழிகளை கொண்ட அழகான ஆடைகளை அணிந்த 100 இளம் கோமாளி பெண்கள் இருப்பார்கள். பிரம்மதேவரே, இறைவனே, ஏழைகளில் தாமே உலகத்தின் காரணகர்த்தா, பிரகிருதி நண்பனின் காரணகர்த்தாவாகவும் ஆவார். இறைவா, இளமையின் முழுமையான குணாதிசயங்களை எனக்கு விவரித்து கூறுங்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், பிரம்மதேவரே, முனிவர்கள் 10 கோடி பேரை ஒரு அற்புட் என்று அழைத்துள்ளனர். 10 அற்புதங்கள் இருக்கும் இடத்தில் அது இளைஞர் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கோபியர்களில் சிலர் கோலோகத்தில் வசிக்கிறார்கள், சிலர் வாயிற்காவலர்கள், சிலர் அலங்காரங்களை ஏற்பாடு செய்கிறார்கள், சிலர் படுக்கைகளை அலங்கரிப்பதில் மும்முரமாக உள்ளனர், பலர் பக்தர்களாக வருகிறார்கள், சிலர் ஸ்ரீ பிருந்தாவனத்தை கவனித்துக் கொள்கிறார்கள், சில கோபியர்கள் கோவர்த்தன மலையில் வசிக்கிறார்கள், பல கோபியர்கள் குஞ்சவனத்தை அலங்கரிக்கிறார்கள், பலர் என் நிகுஞ்சத்தில் வசிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் என் பிரிஜத்திற்கு வர வேண்டும். அதேபோல் யமுனையும் கங்கையும் இளமையுடன் இருக்கிறார்கள். அதேபோல் பலராமர், மதுமாதவி, விரஜா, லலிதா, விசாகா மற்றும் மாயா ஆகியோருக்கு இளமை இருக்கும். பிரம்மதேவரே, அதேபோல் எனது பிரஜத்தில் 8, 16 மற்றும் 32 நண்பர்கள் இளமையுடன் இருப்பார்கள். ஸ்ருதிகள் முனிவர்களின் மனைவியர், அயோத்தியின் பெண்கள், யாகத்தில் நிறுவப்பட்ட சீதை, ஜனக்பூர் மற்றும் கோசல நாட்டு அழகியர் மற்றும் புலிந்த பெண்கள், கடந்த காலங்களில் அங்கு இருந்தவர்கள், நான் அவர்களை கடந்த காலங்களில் ஆசீர்வதித்தவர்கள் அனைவரும் கோபியர்களின் வடிவத்தில் எனது புனித பிரஜத்திற்கு வருவார்கள். அவர்களும் இளமையுடன் இருப்பார்கள். ஸ்ரீ பிரம்மதேவர் வினவினார், புருஷோத்தமா, இந்த பெண்கள் அவர்கள் என்ன புண்ணிய செயல்களை செய்தார்கள், என்ன வரங்களை பெற்றார்கள், அதன் விளைவாக அவர்கள் பிரஜத்தில் வசிக்கிறார்கள்? நீங்கள் அதை செய்வீர்களா? ஏனென்றால் யோகிகளுக்கு கூட தங்களின் இடம் அரிதானது. பகவான் கூறினார், கடந்த காலத்தில் வேதங்கள் அவர் ஸ்வேத துவீபத்திற்கு சென்று அங்கே என் வடிவமான பூமாலை விராட் புருஷன் அல்லது பரபிரம்மம் இனிமையான குரலில் துதித்தார். பின்னர் 1000 கால்களை கொண்ட விராட் புருஷன் மகிழ்ச்சி அடைந்து கூறினார், ஸ்ரீஹரி, ஸ்ருதியோ உமக்கு என்ன வரம் வேண்டுமோ அதனை கேட்பாய். நான் யாரிடம் திருப்தி அடைகிறேனோ அவர்களுக்கு எது அரிதானது என்றார். வேதங்கள் கூறியது, பகவானே, மனக்குரலே, தம்மை அறிய இயலாது. எனவே நாங்கள் தம்மை அறிய இயலாதவர்கள்.
புராணங்களில் வல்லுனர்களான ஞானிகள் பேரின்பம் என்று விவரிக்கும் உமது அந்த வடிவத்தை எங்களுக்கு காட்டுங்கள். பகவானே, தாங்கள் மட்டும் எங்களுக்கு ஒரு வரத்தை வழங்க விரும்பினால் இதை மட்டுமே கொடுங்கள். ஸ்ருதிகளிடமிருந்து இதனை கேட்ட இறைவன் இயற்கையை மீறிய தனது தெய்வீக கோலோகத்தை அவர்களுக்கு காட்டினார். அந்த உலகம் அறிவு மற்றும் பேரின்பத்தின் உருவகம், நித்தியமானது மற்றும் களங்கமற்றது. அன்பை திருப்திப்படுத்தும் கல்ப விருட்ச மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிருந்தாவனம் என்ற காடு உள்ளது. அழகான தோப்புக்களால் சூழப்பட்ட பிருந்தாவனம் அனைத்து பருவங்களிலும் இனிமையானது. அழகான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் குகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கோவர்த்தன என்ற மலை உள்ளது. கோவர்த்தன மலை அங்கு இருக்கிறது. இரத்தினங்கள் மற்றும் உலோகங்களால் நிரப்பப்பட்ட அந்த அற்புதமான கோவர்த்தன மலையானது அழகான பறவைகளால் மூடப்பட்டிருக்கும். தெளிவான நீரை கொண்ட சிறந்த யமுனை நதியும் அங்கு பாய்கிறது. அதன் இரு கரைகளும் இரத்தினங்களால் நிரம்பியுள்ளன. அது எப்போதும் அன்னங்கள் மற்றும் தாமரைகளால் நிரம்பியிருக்கும். அங்கு பல்வேறு நடனங்களால் மயங்கிய கோபியர்களின் சமூகம் வளிமண்டலத்தை அலங்கரிக்கிறது. அந்த கோபியர்களின் சமூகத்தின் மையத்தில் தனது இளமை காலத்தில் அலங்கரிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசிக்கிறார். இவ்வாறு அந்த ஸ்ருதிகளுக்கு தனது உலகத்தை காட்டிய பின்னர் பகவான், கூறுங்கள், நான் இப்போது தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் ஏற்கனவே என்னுடைய இந்த உலகத்தை கண்டிருக்கிறீர்கள். இதைவிட சிறந்த வரம் எதுவும் இல்லை என்றார். ஸ்ருதிகள் கூறினார்கள், பகவானே, கோடிக்கணக்கான காமதேவர்களை போன்ற உமது அழகிய வடிவத்தை கண்டு நாங்கள் காமத்தில் மூழ்கி உம்மை சந்திக்க விரும்புகிறோம். எமக்கு ஒரு வலுவான ஆசை இருக்கிறது. பிரிவின் வலியால் நான் வேதனைப்படுகிறேன். அதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே உங்கள் உலகில் வாழும் கோபியர்கள் உங்களுடன் இருக்க உங்களுக்கு சேவை செய்வது போல எங்களுக்கும் அதே ஆசை இருக்கிறது. பகவான் ஸ்ரீஹரி கூறினார், ஸ்ருதியோ, இது உன்னுடையது. ஆசை என்பது அரிதானது மற்றும் புரிந்து கொள்ள இயலாதது. இருப்பினும் நான் அதை நன்கு அங்கீகரித்துள்ளேன். எனவே அது உண்மையாகவே இருக்கும். எதிர்கால படைப்பில் சரஸ்வத் கல்பத்தின் முடிவில் பிரம்மதேவர் பிரபஞ்சத்தின் படைப்பில் ஈடுபடும் போது நீங்கள் அனைவரும் பிரஜத்தில் கோபியர்களாக மாறுவீர்கள். பூகோளத்தில் இந்திய நாட்டின் என் மதுர மண்டலத்தின் கீழ் பிருந்தாவனத்தில் ரச மண்டலத்திற்குள் நான் உங்கள் அன்புக்குரியவராக மாறுவேன். நீங்கள் என் மீது வலுவான அன்பை கொண்டிருப்பீர்கள். அது எல்லா அன்பிலும் மிக பெரியது. பின்னர் நீங்கள் அனைவரும் என்னை கண்டுபிடிப்பதன் மூலம் உங்கள் ஆசைகளில் வெற்றி பெறுவீர்கள். ஸ்ரீ பகவான் கூறலானார், பிரம்மதேவரே, 100 ஆண்டுகளுக்கு முந்தைய நான் தமக்கு ஒரு வரம் அளித்துள்ளேன். அதன் பலனால் அந்த ஸ்ருதிகள் பிரஜத்தில் கோபியர்களாக மாறுவார்கள். இப்போது மற்ற கோபியர்களின் குணாதிசயங்களை கேளுங்கள். திரேதா யுகத்தில் என் வடிவமான வலிமைமிக்க ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தேவர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் அவதரித்தார். தாமரை விழிகள் கொண்ட பகவான் ஸ்ரீ ராமபிரான் தேவி சீதையின் சுயம்பரத்திற்கு சென்று வில்லை உடைத்து அவளுடைய ஜனகநந்தினி ஸ்ரீ சீதையை திருமணம் செய்து கொண்டார். பிரம்மதேவரே, அந்த சந்தர்ப்பத்தில் ஜனக்பூரின் பெண்கள் பகவான் ஸ்ரீ ராமரை காணும் அன்பால் மூழ்கினர். அவர் தனிமையில் பெரும் செல்வத்திடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ராகவரே, தாங்கள் எங்களுக்கு மிகவும் பிரியமானவராக மாறட்டும். பின்னர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் கூறினார், அழகானவர்களே, நீங்கள் துக்கப்பட வேண்டாம். துவாபர யுகத்தின் முடிவில் நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் யாத்திரை, தானம், தவம், தூய்மை மற்றும் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரஜத்தில் கோபியராகும் வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு வரமளித்து வில்லேந்திய கருணாமூர்த்தியான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் அயோத்தி மாநகரத்திற்கு புறப்பட்டார். அந்த நேரத்தில் பிருகுமுனிவரின் மகன் பரசுராமரை வழியில் தனது மகிமையால் தோற்கடித்தார். கோசல ஜனபத பெண்களும் ராஜபாதையில் சென்றனர். அவர்கள் அந்த அழகான பிரகாசமான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரை கண்டார்கள். அவரது அழகு மையல் கடவுளை கூட கவர்ந்தது.
அவர்களின் இதயங்களில் பெண்கள் அவரை தங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டனர். அந்த நேரத்தில் எல்லாம் வல்ல பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் அனைவரையும் தங்கள் இதயங்களில் ஆசீர்வதித்தார். நீங்கள் அனைவரும் பிரஜத்தில் கோபியர்களாக மாறுவீர்கள். அந்த நேரத்தில் நான் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவேன். பின்னர் சீத்தை மற்றும் அவரது தோழி பெண்களுடன் பகவான் ரகுநந்தர் அயோத்திக்கு வந்தார். இதனை கேட்டு அயோத்தி பெண்கள் அவரை காண வந்தனர். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை கண்டதும் அவர்களின் இதயங்கள் மயங்கின. அன்பினால் மூழ்கி அவர்கள் மயக்கமடைந்தனர். பகவான் ஸ்ரீராமரின் சபதத்திற்கு அர்ப்பணிப்புடன் அவர்கள் சரையு நதிக்கரையில் தவம் செய்ய தொடங்கினர். பின்னர் வானத்திலிருந்து ஒரு குரல் அவர்களிடம் அசரீரியாக கூறியது, துவாபர யுகத்தின் முடிவில் யமுனை நதி கரையில் உள்ள பிருந்தாவனத்தில் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், அதில் எந்த ஐயமும் இல்லை என்று கூறியது. தந்தையின் கட்டளைப்படி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தண்டக வனத்திற்கு பயணம் செய்யும் போது தேவி சீதையும் இளவல் லக்ஷ்மண சுவாமியும் அவருடன் சென்றனர். அவர் கையில் வில்லுடன் வலம் வந்து கொண்டிருந்தார். ஏராளமான முனிவர்கள் அங்கே இருந்தனர். அவர்கள் கோளை போன்ற இறைவனின் உருவத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ராசலீலைக்காக அவர்கள் இறைவனை தியானித்தனர். அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இளமையாக இருந்தார். அவர் ஒரு வில் மற்றும் ஒரு அம்பை வைத்திருந்தார். அவரது பின்னப்பட்ட முடியின் கிரீடம் அவரது தனித்துவமான அழகிற்கு மேலும் அழகு சேர்த்தது. முனிவர்களின் கவனம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் மீது ஈர்க்கப்பட்டது. அவர் தங்களது ஆசிரமத்திற்கு வந்திருந்தார். அந்த முனிவர்கள் கோளை போன்ற இறைவனின் பக்தர்கள். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வேறு வடிவத்தில் கண்டதும் அனைவரும் ஆச்சரியம் கொண்டனர். அவர்களின் மயக்கம் உடைந்து லட்சக்கணக்கான மன்மதன்களைப் போல அழகாக கண்டார்கள். பின்னர் இன்று எங்கள் கோபாலன் தனது புல்லாங்குழல் அல்லது கரும்பு இல்லாமல் வந்துள்ளாரே என்று அவர்கள் கூச்சலிட்டனர். இவ்வாறு தங்கள் இதயங்களில் எண்ணி அனைவரும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையே வணங்கி அவரை பெருந்தன்மையுடன் புகழ்ந்து பேசத் தொடங்கினர். பின்னர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி கூறினார், முனிவர்களே, ஒரு வரம் கேளுங்கள் என்றார். இதனை கேட்ட அனைவரும் ஒரே குரலில், தேவி சீத்தை உங்கள் அன்பை பெற்றதைப் போலவே நாங்களும் அதையே விரும்புகிறோம் என்றார்கள். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி கூறினார், லக்ஷ்மண சுவாமி உங்கள் சகோதரனாக இருப்பது போல நீங்கள் உங்கள் சகோதரனாக காட்டிற்கு செல்ல விரும்பினால் இன்றே உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியும். இருப்பினும் நீங்கள் தேவி சீதைக்கு சமமான வரம் கேட்டிருக்கிறீர்கள். எனவே இந்த வரம் மிகவும் கடினமானது மற்றும் அரிதானது. ஏனெனில் தற்போது நான் ஒருவரை திருமணம் செய்துள்ளேன் மற்றும் நடத்தை நெறியை தற்போது கடைபிடிப்பதில் எனது பக்தியின் காரணமாக நான் மரியாதா புருஷோத்தமன், மனிதர்களில் சிறந்தவன் என்றும் அழைக்கப்படுகின்றேன். எனவே நீங்கள் எனது வரத்தை மதித்து துவாபர யுகத்தின் முடிவில் பிறக்க வேண்டும். அங்கு நான் உங்கள் இந்த உன்னத விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இந்த வரத்தை வழங்கிய பின்னர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பஞ்சவடிக்கு வந்தார். அவர் தனது வனவாசத்தை முடித்து கொண்டு இலைகளால் ஆன ஒரு குடிசையில் அங்கு வசிக்க தொடங்கினார். அந்த நேரத்தில் பெண்கள் அவரை கண்டனர். வனத்தில் வசிக்கும் பெண்கள் கண்டனர். அவரை சந்திக்க வேண்டும் என்ற வலுவான ஆசை எழுந்தது. அவர்கள் அன்பால் மூழ்கினர். அவர்கள் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் பாத தூசியை நெற்றியில் பூசிக்கொண்டு தங்கள் உயிரை துறக்க தயாராக இருந்தனர். அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிரம்மச்சாரியாக மாறுவேடமிட்டு அங்கு வந்து இவ்வாறு கூறினார், பெண்களே, நீங்கள் உங்கள் உயிரை வீணாக துறக்க விரும்புகிறீர்கள். அப்படி செய்யாதீர்கள். துவாபர யுகம் நிறைவடைந்ததும் பிருந்தாவனத்தில் உங்கள் விருப்பம் நிறைவேறும். இந்த கட்டளையை வழங்கிய பின்னர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனின் பிரம்மச்சாரி வடிவம் அங்கேயே மறைந்துவிட்டது. பின்னர் பகவான் ஸ்ரீராமர் சுக்ரீவர் மற்றும் பிற முக்கிய குரங்குகளின் உதவியுடன் இலங்கைக்கு சென்று ராவணன் போன்ற அசுரர்களை வென்றார். பின்னர் சீதையை கண்டுபிடித்த பிறகு
புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்பி சென்று அரசராக பட்டாபிஷேகம் ஏற்றார். ராஜாதி ராஜராக பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உலகத்தின் விதிவிலக்கு காரணமாக தேவி சீதையை அரசராக காட்டில் விட்டுவிட்டார். பூமியில் துன்மார்க்கர்கள் இருப்பது மிகவும் வேதனையானது. தாமரை கண் கொண்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி யாகம் செய்யும் போதெல்லாம் சடங்கின்படி தங்க சீதையின் சிலை செய்யப்பட்டது. எனவே யக்ஞ சீதையின் ஒரு குழு மட்டுமே ஸ்ரீ ராம பவனத்தில் கூடியது. அவர்கள் அனைவரும் தெய்வீக உணர்வு அடர்ந்த வடிவங்களாக மாறி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் சென்றனர். அந்த நேரத்தில் ஸ்ரீ ராமபிரான் அவர்களிடம், அன்பர்களே, நான் உங்களை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றார் பகவான் ஸ்ரீராமர். சீதை சிலைகளை நேசித்த அனைவரும் தசரதரின் மகனான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் இது ஏன் என்று கேட்கத் தொடங்கினர். நாங்கள் உங்கள் பணியாளர்கள். எங்களின் பெயர்கள் மிதிலை குமாரியான சீதை. நாங்கள் சிறந்த விரதங்களை கடைபிடிக்கும் நல்லொழுக்கம் உள்ள பெண்களும் கூட. பிறகு ஏன் நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை? யாகத்தின் போது நாங்கள் உங்கள் நல்ல பாதியாக இருந்தோம். தொடர்ந்து பணியை வழி நடத்துகிறோம். நீங்கள் ஒரு நீதிமான், வேதங்களின் பாதையை பின்பற்றுகிறீர்கள். உங்கள் வாக்கிலிருந்து இது போன்ற அநீதியான வார்த்தைகள் எப்படி வெளிவர இயலும்? நீங்கள் ஒரு பெண்ணின் கரத்தை பிடித்து பின்னர் அவளை கைவிட்டால் நீங்கள் பாவ குற்றவாளி ஆகிவிடுவீர்கள். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறினார், பெண்களே, தாய்மார்களே, நீங்கள் என்னிடம் கூறியது மிகவும் பொருத்தமானது மற்றும் உண்மையானது. இருப்பினும் நான் பிரம்மச்சரிய சபதம் எடுத்துள்ளேன். எல்லோரும் என்னை ராஜரிஷி என்றே அழைக்கிறார்கள். எனவே இந்த சபதத்தை நான் கைவிட இயலாது. தேவி சீதை மட்டுமே என் மனைவி, என் நாயகி. எனவே நீங்கள் அனைவரும் துவாபர யுகத்தின் முடிவில் உள்ள சிறந்த பிருந்தாவனத்திற்கு வர வேண்டும். அங்கு நான் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்றார். பகவான் ஸ்ரீஹரி கூறலானார், பிரம்மதேவரே, அந்த யக்ஞ சீதைகள் பிரஜத்தில் கோபியர்களாக இருப்பார்கள். மற்ற கோபியர்களின் குணாதிசயங்களையும் கேளுங்கள். இது கோலோக காண்டத்தின் பரமபுருஷ பகவானுக்கும் பரமபுருஷனுக்கும் இடையிலான உரையாடலான ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.